ஹலோ கைஸ், வெல்கம் கம்பைன் பேக் வாய்ஸ் ஆஃப் பேசமணி சேனல். எல்லாரும் கோவத்தில் இருப்பீங்க. கொஞ்சம் நான் அது லாஸ்ட்டில் என்ன விஷயம்னு சொல்கிறேன், என்ன எதுக்காண்டி வீடியோ போடல, அந்த ரீசன் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ரொம்ப வளவலன்னு பேச தேவையில்ல. நம்ம இப்போ டேரெக்டாக வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வாங்க டுடேயான எபிசோடு போவோம். நம்ம டேல்ஸ் ஆஃப் டீமன் கார்னில் சீசன் 8 அதில் நம்ம 2வது எபிசோடு பார்க்குறோம். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து ஒரு இயற்கையான ஒரு இடத்துக்குலாம் போயிருக்கா. அதாவது இயற்கை காட்சி மாதிரி இருக்கும் ஒரு இடத்துக்கு நடந்து போயிருக்கா. அதாவது நம்ம ஹீரோ அதாவது பழைய நினைவுகளும் நிறையா ஜென்மத்தின் நினைவு நிறையா வந்துருக்கு நம்ம ஹீரோவுக்கு. அதான் நம்ம ஹீரோ வந்து நம்ம மாஸ்டர்கிட்ட அடி வாங்குறது, நம்ம ஹீரோ அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிருக்கு. நம்ம ஹீரோ வந்து இப்படியே நினச்சி பார்த்துட்டு இப்படியே நடந்து போயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ வந்து இடையில ஒரு சிலவரை சந்திக்க அப்படியே சந்திச்சுட்டு போயிருக்கோம். நம்ம மாஸ்டர் பார்க்க இப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு கேட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹீரோ நிற்க. அந்த கேட்டை திறந்து உள்ள வர நம்ம ஹீரோ நம்ம திடீர்னு நம்ம மாஸ்டருக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து நிற்பான். அதாவது அந்த பொண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்க நம்ம அந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோ அந்த ஷாக்கில் இருக்க, ஹாய் எப்படி இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஒயினை சாப்பிட அப்படின்னு சொல்லி ஒயினை கொடுக்க, நம்ம அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோட்ட எப்படி பேசிக்கிட்டு எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு என்ன நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படி என்ன நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்க. அந்த பொண்ணு வந்து ஒரு விஷயம் சொல்லிப்பா, போன ஜென்மத்தில் நீங்கள் காப்பாற்றணும் எனக்கு நான் இருக்குது அப்படியே அதை நம்ம ஹீரோட்ட சொல்ல நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஆச்சரியம் இருந்தாலும் நம்ம ஹீரோ இப்படி அடித்தோடனே நம்ம ஹீரோக்கு ஆகுது. நம்ம ஹீரோ வந்து கண் கலங்கி நின்றுக்கிறா. நம்ம ஹீரோ அப்படி கண் கலங்கி நிற்க மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க உங்களால் என்னை காப்பாற்ற முடியலை ஏன்னா அப்போ இருந்த சுச்சுவேஷனில் என்னால் முடியலை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கதறி அழுதுக்கு நம்ம மாஸ்டருக்கு மேலே சொல்லிக்க பரவாயில்ல விடு. ஏன் விதி எப்படி இருக்கோ அதுபடி தான் நடக்கும். இப்போ இந்த ஜென்மத்தில் நீ வந்து மலை பிரதேசத்தில் ஒரு பெரிய ஜீனியஸ் ஆகணும் அப்படின்னு அதை மாஸ்டர் சொல்லியிருக்கேன். நான் எப்படி ஆகுறது அப்படின்னு இருக்கேன். நீ தான் ஆகணும், நீ ஆகினா தான் இது நல்லது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சரி ஓகே நான் அதுக்கு தயாராகிறியா அப்படின்னு நமக்கு வந்து சொல்லிக்கிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த பொண்ணு அப்படி சொல்லியிருக்கேன். சரி ஓகே உனக்கு நான் வெயிட் பண்ணி நீ அதில் தயாராகி பெரிய ஆளாக ஆகி காட்டணும் அப்படின்னு சொன்னோம். நம்ம ஹீரோவா சரி ஓகே நான் பெரிய ஆளாக ஆகி காட்டிட்டு திரும்பி வர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து கிளம்பி போக, அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போகலான்னு போகும்போது நம்ம மாஸ்டர் வந்து நீ நல்லபடியாக பார்த்து உடம்பை பார்த்துக்க இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம மாஸ்டர் எப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்படியே விட்ட உடனே நம்ம மாஸ்டர் அப்படியே அடித்து ஜென்மத்தில் என்ன பண்ணாலும் அதெல்லாம் நம்ம ஹீரோக்கும் இப்போதைக்கு தான் வருது. மாஸ்டர் அவங்களை இப்போ டெவில்னு சொல்கிறவங்களை எல்லாரும் நான் வண்டியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லை இயற்கை இப்படி தான் நடக்கும் எல்லாம் அப்படின்னு நம்ம மாஸ்டர் போன ஜென்மத்தையும் சொல்லியிருப்போம். இந்த ஜென்மத்தையும் அப்படியே சொல்கிறாங்க. இப்படியே சொல்லிக்கிருக்கா நம்ம மாஸ்டர். நீ என்னோட தங்கச்சியோட சேர்ந்து நீனும் அந்த மலைக்கால ஒரு பெரிய ஜீனியஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். சரி ஓகே அப்படின்னு உங்களுக்கு தங்கச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியத்தில் இருந்துக்கிட்டு அப்படியே நடந்து போய்க்கிருக்கேன். அப்படி இங்கே நம்ம ஹீரோ நம்ம மாஸ்டருக்கு யார் தங்கச்சின்னு ஒருத்தர் இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து எப்படியே யோசிச்சுட்டு போய்க்கிருக்கேன். நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது எதுக்கால வந்து நம்மளோட ஈவன் பண்ண வந்து பார்த்துக்கிருக்கா. அதாவது நம்ம ட்ராகன் பண்ண அந்த ட்ராகன் பண்ண பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ட்ராகன் பண்ண பயத்தை வந்து இருக்கு. அப்படியே சாப்டர் கட் பண்ணி நெக்ஸ்ட் சாப்டர் கட்டுறாங்க. நம்ம ட்ராகன் பண்ணி வச்சுக்கோம். நம்ம பொறுத்த வரைக்கும் பெரிய இந்த இன்மை எதுக்கு இங்கே வந்து நின்றுருக்கா நம்ம மாஸ்டர் அறையணும் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நம்ம மாஸ்டரை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோ அதை கோவத்தில் இருக்கோம். மாஸ்டர் தான் அழைக்கி வந்துருப்பாப்புல இருக்கு. நம்ம ஹீரோ கோவத்தில் போய்க்கிருக்கா. அது கொஞ்சம் நடுக்கத்தில் இருக்கா பயத்தில் ஏற்கனவே நம்ம ஹீரோ புரட்டி எடுத்துருக்கனால நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துக்கு இருக்கா. அந்த பொண்ணு இப்படி பார்த்து பயந்துக்கிட்டு பின்னாடி போயிருக்க எங்கேப்பா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நீ மாஸ்டரை வந்து கொல்லாமல் இருந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம் கடைசி வரைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிறப்பா நம்ம ட்ராகன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராகன் பண்ணு நினச்சிட்டு என்னது மாஸ்டர் கொல்லாமல் இருந்தால் நீ கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாக இருப்பியா. நான் அந்த மாஸ்டர் வாழ்க்கை என் கையில் தான் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிருக்கோம். அந்த ட்ராகன் பண்ணும் அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை விட்டு தூரமாக போகிறேன்னு சொல்லியிருக்கே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஹீரோ இருக்கும்போது இல்லை என் மாஸ்டர் நீ கொல்லாமல் இருந்தீங்கன்னா உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஏதாவது பண்ணினா உனக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டாக இருக்கணும் சரி அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம மாஸ்டரோட வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சா இவன் இறந்து போயிடும் அப்படின்னு இவன்ட்டு சொல்லக்கூடாதுன்னு இருந்திருப்பாங்க. அப்படி நெக்ஸ்ட் சீன்லாம் இங்கே நம்ம ஹீரோ அந்த கோழியை பார்த்துருப்போம். அந்த கோழி வந்து இது பண்ணியிருக்கோம். நம்ம ஹீரோ வந்து கல்டிவேஷன் பண்ணி நம்ம பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கல்டிவேஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் அப்படியே கிளாஸு காட்டிருக்கா. கிளாஸில் நம்ம அந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு நடந்துக்கிறதுக்கு இருக்கா. அப்படியே ஹீரோ பார்த்து நடந்ததுக்கு இங்கே நம்ம சாப்பிட்ற நம்ம எல்லாரும் இருக்கட்டும். அந்த பொண்ணு இப்படி நடந்து பேசிக்கிருக்கேன். இங்கே என்னடா நடக்குது, இங்கே என்னடா பண்ண போகிறாங்க, இங்கே அடுத்த அடி தருமாடி விழுக போகுது அவனுக்கு அப்படின்னு நம்ம சாப்பாடுறாம எல்லாரும் பார்த்துக்கிருக்க. இங்கே நெக்ஸ்ட் சீனில் மாஸ்டரா ஒருத்தர் நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சண்டையை தயாராகிக்க அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு உனக்கு இன்னும் வளம் பத்தில் நீ என்ன சண்டை போட தயாராக உன மாதிரி இதுவாக தயாராகலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திரும்பி ஃபைட் பண்ண ஆரம்பிக்க. இந்த ஃபைட் சீனை கொஞ்சம் நீங்களே பாருங்கள். யூஸ்லெஸ்ன்னு இருக்கேன். ஏன்னா அவன்கிட்ட இருக்க அறிவை பற்றிலாம் இவனுக்கு இல்லை, இதுக்கு இல்லை, இவனுக்கு இன்னும் தயாராகலை. சரி நெக்ஸ்ட்டு திரும்பி இன்னொரு நாள் சண்டை போட்டு பழகிக்குவோம். கொஞ்சம் எதிராளி இருக்கும்போது கொஞ்சம் முன்ன பண்ண பார்த்து சண்டை போடணும். ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி அட்டாக் பண்ணாலும் தெரியாது. அதை மாதிரி சரி நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். எங்கிட்ட ஒருத்தன் அந்த வெள்ளைய முடிய காட்டும், அங்கிட்டு ஒருத்தவங்க கருப்பு கலர் காட்டும். இங்கே நம்ம ஹீரோவுக்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்துட்டான். அதாவது ஒரே நேரத்தில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஹீரோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டா. நம்ம ஹீரோ எங்கிட்ட கல்டிவேஷனில் வராது. அந்த ஸ்பிரிச்சுவல் டோன்ஸ் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு இது மாதிரி பண்ணிக்கிருப்பான். நம்ம ஹீரோ வந்து ஒரு
இன்னொரு ஆத்மா சக்தியை உருவாக்குற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த பெட்டியை தூக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கும்போது, நான் என்ன பெட்டியில் என்னடா இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சந்தோஷத்தில் சாப்பிட்ற நம்ம பின்னாடி ஓடி பார்க்க, அந்த பெட்டியை திறந்தா அதுக்குலேருந்து ஒரு ஆர்மர் மாதிரி ஒரு கட்டப்படுது. அதான் நம்ம ஆர்மர் இதில் ஒரு சில விஷயத்தை சேர்த்தா இது இன்னும் பவர்ஃபுல்லாக மாறும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ஹீரோ வந்து அதை என்ன பலப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு 3 பிரிசோதம் ஒன்று சேர்த்துட்டு அதை வந்து அதுக்குள்ளே செலுத்திட்டு அந்த ஆர்மர் வந்து நம்ம ஹீரோவை போட்டுக்கிறாரு. டேய் எப்பட்றா அப்படின்னு இந்த மாதிரி ஆர்மர் இருக்கு. அதாவது இந்த ஆர்மரை போட்டுக்கிறது ஹெவன் மாதிரி ஆர்மர் ஹெவன் பவரில் இருக்க மாதிரி இது கல்வி இது மெத்தட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பிரச்சனை வச்சு நம்ம என்ன ஒரு சில ஆத்மா சக்தி உருவாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு சில ஆன்மா சக்தியில் உருவாக்குற நம்ம ஹீரோ அப்படியே பிடிச்சி அப்படியே எல்லா ஆன்மா சக்தியும் ஒரு ஆன்மா இதில் இணைச்சி நம்ம ஹீரோ வந்து அதை ரெடி பண்ணிக்கிருக்கேன். நம்ம ஹீரோ அதில் ரெடி பண்ணி ஒன்றை தயாரித்து முடிச்சு நம்ம ஹீரோ வந்து சந்தோஷமாக இருக்காது. அதே மாதிரி நம்ம இன்னும் நிறையா தயாரிப்புன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இன்னும் நிறையா தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ இப்படி நிறையா தயாரிச்சிருக்கோம். என்னடா வெடிக்க போதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கோம். திரும்பி நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திரும்பி ஒரு ஆத்மா சக்தியை ஒன்று கலெக்ட் பண்ணி வச்சுட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இன்னும் தயாரிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ தயாரிக்கிற வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒன்று. இதை தயாரிக்க போகும்போது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியும். அந்த இடத்துல வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னும் சில சேர்த்துட்டு இன்னும் நம்ம தயாரிப்போம்னு சொல்லிட்டு என்ன நிறையாவது கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்படி நிறையாவது கொடுத்துக்கிட்டு ஒரு சில நேரத்தில் அது இதுவாக போயிடுது. அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு ஆத்ம சக்தி மாதிரி உருவாக்குவோமா. மொத்தம் நம்ம 300 வச்சிருந்தா 300 வச்சிருந்தா 21 தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரி இன்னொன்று தயாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இதை வச்சு இன்னும் சில தயாரிப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இதை மெத்தட் பண்ணி அதுக்குள்ள ஜாடிக்குள்ள சேர்த்துட்டு திரும்பி அதை உருவாக்கும் போது ஒரு சில டிராகன்ஸ்லாம் நம்ம காட்டுறாங்க. ஒரு சில டிராகன்ஸ்லாம் காட்டிட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த டிராகன்ஸ் முன்னாடி இந்த அதாவது பழைய காலத்து டிராகன், அதாவது ரொம்ப சக்தியாக வாய்ந்த டிராகன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படியே அங்கேருந்து சாப்டரை கட் பண்ணிட்டு அதாவது நெக்ஸ்ட் சாப்டரில் அந்த பர்னஸ் வந்து ஓவர் ஹீட்டில் இருக்க நம்ம ஹீரோ வந்து நான் முடியலை அப்படின்னு ரொம்ப வெடிக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகனை தான் நம்மளுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டியிருக்கேன். ஒரு டிராகனோட படம் ஈக்குவலாக இருக்க நம்ம ஹீரோ ஆபத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிமிஷமே அந்த பிளான்ட் வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சிருது. அதான் நம்ம ஹீரோ எந்த நேரத்தில் சுச்சுவேஷன் ஆபத்துலனா அந்த பிளான்ட் வந்து உதவி செய்யும். அதே மாதிரி தான் திரும்பி இப்போ வந்து அந்த தவறு எனர்ஜி வந்து அந்த மிருகத்தை ரெண்டையும் கட்டி போட்டுருச்சு ஒரே இடத்துல கட்டி போட்டனாலும் அதுக்குள்ள ஒரே ஈக்குவலான பவர் இருக்குது. இப்படி நம்ம ஹீரோ இதுக்கு மேலே முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவரோட ஆன்மா சக்தி எடுத்து அந்த ஜாடிக்குள்ள வந்து போய் பார்க்குறா. இதை எப்படியா சமாளிச்சான்னு சொல்லி அந்த ஜாடிக்குள்ள நம்ம ஹீரோ வந்து போய்க்கிருக்காரு. நம்ம ஹீரோ அந்த ஜாடிக்குள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தயாரித்த எல்லா ஆன்மா சக்தியும் நம்ம ஹீரோ வந்து சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அதுக்குள்ள அந்த சீவலுக்குலேருந்து நம்ம ஹீரோ வந்து வெளியே அந்த பிரேக் ஆகி வெளியே வந்து நம்ம ஹீரோ வெளியே வரலாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சில சுழல் மாதிரி காட்டிக்கிருக்கேன் நம்மளுக்கு. இந்த சுழல் என்ன அப்படி நம்மளுக்கு திடீர்னு காட்டிக்கிருக்கான் பார்த்தா அந்த சுழலை வச்சு தான் நம்ம ஹீரோ வந்து திரும்பி அந்த பவர்லாம் ஒன்று சேர்த்து மொத்தம் அந்த பெட்ரோல் சின்ன பவர்ஃபுல்லாக ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மொத்த எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து பாறை மேலே செலுத்திக்கிருக்கு. அப்படியே அந்த அதாவது அந்த இதுதான் அதாவது இது இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிள்ளை. அதாவது எல்லாமே ஒரு நேரத்தில் இருக்கும். இது வந்து சிவப்பு நேரத்தில் இருக்கனால இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. அப்படி ஹீரோ நம்ம அந்த ஆன்ம சக்தி ஜாடி இந்த வெளியே வந்து நம்ம ஹீரோ வந்து இது பண்ணுறாங்க. ரெண்டும் ஒரே ஒரு ஈக்குவலான பவரில் இருக்குது. இது ரெண்டும் நம்மளே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ள சீவல்டுகளுக்கு அதாவது அது கோல்டன் டிராகன். அந்த கோல்டன் டிராகன் நம்ம ஹீரோட சீவல்டுகளுக்கு நம்ம ஹீரோட சீவல்டுக்கு இதோட மொத்தம் நிறைய ஆன்ம சக்தி வந்துருச்சு. அதாவது பாண்டா உருவம் ஷேடோ அப்புறம் வந்து இந்த இது ஒரு பிளான்ட் இந்த மாதிரி நிறையா இருக்க நம்ம ஹீரோட சீவல்டுக்கு இப்படி இருக்கு. சரி நம்ம 21 வச்சிருக்கோம் இதை யார்ட்டையா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிருக்கு. சரி அப்படியே நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ இதெல்லாம் முடிச்சுக்கிருக்கு. ஒவ்வொரு திரும்பி அதே மாதிரியே தான் நம்ம ஹீரோ பழைய மெத்தடே தான் ட்ரை பண்ணலாம். திரும்பி நம்ம உருவாக்கிட்டே இருப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து உருவாக்கிட்டே இருக்கேன். இங்கிட்டு உருவாக்கிட்டே இருக்கீங்க. கூப்பையெல்லாம் காட்டியிருக்கா. கூப்பை நம்ம ஹீரோ சாப்பிட்றாம அப்புறம் நம்ம கூப்பையெல்லாம் வந்துருக்கு. கூப்பையெல்லாம் வந்து நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஒன்று அப்புறம் நம்ம யூஜின் பொண்ணுக்கு இல்லை மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி நம்ம இங்கேருந்து போவேன். ஒரு சில பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்கா. அதாவது ஒரு சில அகாடமிலேருந்து நம்ம ஒரு கிளான்லேருந்து ஒவ்வொருத்தர் வந்திருக்காங்க. அந்த கிளான் வந்து புதுசாக ஒரு லேடி கேட்டப்போ நம்ம காட்டுறாங்க. இந்த பொண்ணு யார்ரா அப்படின்னு பார்த்துக்கிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அப்படியே பார்க்குற ஒரு சீன் கட் பண்ணுறாங்க. என்ன ரீசனால் என்னால் வாய்ஸ் டைப்பிங் பண்ண முடியலைன்னா எனக்கு வந்து ஒரு சில நாளாக ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. அந்த ஒரு ரீசனால் தான் என்னால் வீடியோ கண்டென்ட் பண்ணவே முடியலை. ஏன்னா கேட்டிருக்கேன் நீங்கள் ஒரு சில பேர் மெசேஜ் பண்ணி கேட்டீங்க. ஒரு சில பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. நான் வீடியோ அப்போதைக்கு போட முடியல. அந்த ரீசன்னால தான் வீடியோ போடல. நான் அந்த ரீசனால தான் என்னால் வீடியோ போட முடியல. பட் இனிமேல் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். வீடியோ டெய்லி போடுற மாதிரி ஒர்க் இருந்தால் நான் என்னால் வீடியோ போட முடியாது. ஒர்க் இல்லைன்னா வீடியோ போட்டுருவேன் கன்ஃபார்ம். அது வரைக்கும் பாய் கைஸ். சேனல் சப்போர்ட் பண்ணாத புதுசாக சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் கைஸ்.